ராஜராஜ சோழனுடைய தங்கை குந்தவி நாச்சியார் வந்து பிற்காலத்தில் இஸ்லாம் தழுவினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இது உங்களை போன்றவர்கள் சொல்லலை, நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. முஸ்லீம்ஸ் அப்படி கிளைம் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. முஸ்லீம்ஸ் வந்து அந்த சேரமான் நபியே நபிகளை பார்த்துருக்காருன்னு அதைத்தான் சொல்றாங்க. இதை வந்து பலர் வரலாற்று ஆய்வாளர்கள், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் குந்தவி நாச்சியாரே முஸ்லீம் மதத்துக்கு பிற்காலத்தில் மாறினாங்க அப்படின்னு ஒரு செய்தி சொல்றாங்க. அந்த காலத்தில் இஸ்லாம் அந்த அளவுக்கு வலுவா தஞ்சாவூர்லையும் சோழர் காலத்துலையும் இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்வி, எனக்கு தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா அவங்க ஏன் மாறணும், மாறதுக்கான சூழல் என்ன? அப்படி குரானை படிச்சு அவங்க அப்படி ஏகத்துவ கொள்கை ஏற்று மாறிட்டாங்களா? அதுக்கப்புறம் அவங்களுடைய வாரிசுகள் என்னன்னாங்க? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருது. உண்மையில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா? ஏன் நடந்தது? குந்தவை நாச்சியார் ஒரு சோழருடைய சாம்ராஜ்யம் சேர்ந்த ஒரு பெண் திடீர்னு சைவ மதம் மாறும், அப்போ இந்து மதம்லாம் கிடையாது, சைவத்திலிருந்து இஸ்லாத்துக்கு மாற வேண்டிய தேவையும் ஏற்பட்டது. அதாவது அந்த துருக்க நாச்சியாருங்கிற பேரில் தான் அந்த குந்தவை பற்றி சொல்கிறாங்க. சரி, குந்தவைங்கிற அவங்களுடைய இயற்பெயராக இருந்தாலும் அவங்க இஸ்லாத்துக்கு மாறி துலுக்க நாச்சியார் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்லாத்து மாறினால தான் துலுக்கருங்கிற வார்த்தை துலுக்க நாச்சியார் அப்படின்ற மாதிரி அந்த இதில் சொல்கிறாங்க. இதுக்கு அடிப்படை என்னன்னு கேட்டால், திருச்சியில் நத்தர்ஷா தர்கான்னு ஒரு தர்கா, ஒரு மலை மலை மாதிரி அங்கே இருக்குது. அவருக்கு அருகில் ஒரு பெண் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. சரி, அந்த நத்தர்ஷா தர்காவுக்கு பக்கத்திலேயே, அவருடைய அடக்கஸ்தலத்துக்கு பக்கத்திலேயே ஒரு பெண்ணுடைய அடக்கஸ்தலம் இருக்கிறது. சரி, அதுக்கு பக்கத்தில் ஒரு கிளி, சின்னதாக ஒரு அடக்கஸ்தலம் கிளி இருக்கு. ஆமாம், கிளி மூணும் இருக்குது. இந்த மூணையும் வச்சு ஒரு தர்கா தரப்பில் உள்ளவங்க அவங்க எழுதின பொய் தான் இது, கற்பனையாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் அடங்கி இருக்கிறது வந்து சோழ மன்னனுடைய ராஜராஜ சோழனுடைய சகோதரி அவங்க குந்தவை. ஆமாம், ராஜராஜ சோழனுடைய சகோதரி தான் இங்கே அடங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும், அந்த சகோதரி வந்து ஒரு பாதுகாப்பானற்ற நிலையில் இருந்ததுனால இந்த நத்தர்ஷா என்பவர்கிட்ட கொண்டாந்து அவர் அடைக்கலமை விட்டுருந்தாங்க. அவருடைய பராமரிப்பில் வளர்ந்து அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்க ஒரு கிளி ஒன்று வளர்த்தாங்க, அது இறந்தவொன்னு அதுக்கும் பக்கத்தில் அடக்கம் பண்ணிட்டாங்கன்றது தர்கா தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு செய்தி. சரி, இதுக்கு வந்து ஆத்தண்டிக்காக வரலாற்று ரீதியாக அப்படி ஏதாவது இருக்குதாண்டா? இல்லை, பெண் அடக்கப்பட்டிருக்காங்கங்கிறது இருக்குது. அது ஏதோ ஒரு பெண்ணாக இருக்குது, பெண்ணுடைய அடக்கஸ்தலம்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டால், அந்த குந்தவை நாச்சியாரை பற்றி நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், அவங்க முழுக்க முழுக்க அந்த சைவ மரபில் ரொம்ப பிடிப்புள்ளவங்களாகவும், பல கோயில்களுக்கு கட்டி கொடுத்தவங்களாக, பல சொத்துக்களை கோயில்களுக்கு எழுதி வைத்தவங்களாக, சோழ நாட்டுக்குள்ளே தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறாங்க என்ற மாதிரியான செய்தி தான் கிடைக்கிறது.